ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ இந்த மீல் மேக்கரை வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த மீல் மேக்கரை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் போட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். லைட்டாக உப்பு போட்டு நல்லா 2-3 கொதி போட்டு அதை நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். எப்பயும் போல் பட்டை, கிராம்பு, சோம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேங்காய் போடலை, அந்த பொட்டுக்கடலை, சட்னி கடலை எது வேணாலும், ஏதோ அதுக்கு பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அது 2 4-5 முந்திரி பருப்பு, இது 2 தான் அந்த கிரேவிக்கு நமக்கு திக்னஸ் கொடுக்குறதுக்காக இதையும் போட்டு நல்லா வதக்கி இதையும் இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மீல் மேக்கர் வந்து நார்மலாக இருக்கும்ல, அதுக்காக அதில் கொஞ்சோண்டு உப்பு, மிளகா, மஞ்சத்தூள், தனியா பவுடர் போட்டு லைட்டாக அதையும் கொஞ்சம் இது பண்ணிவிடுங்க. மசாலா கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் நல்லா இறங்கியிருக்குங்க. இப்போ நம்ம கிரேவி பண்ண போகிறோம். கிரேவிக்கு ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டுட்டு கொஞ்சமாக போட்டுங்க. ஃபஸ்ட்டே நம்ம போட்டிருக்கோம் மசாலாவில், லைட்டாக போட்டுக்கிட்டால் போதும். இது அரைச்சி வச்ச மசாலா இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. மசாலா கொஞ்சம் கொதித்து வர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா அப்புறம் தனி மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, தனியா பவுடர் இது மட்டும் போட்டுன்னு குழம்பு நல்லா கொதிச்சோன்னா அந்த நம்ம மசாலா பண்ணி வச்சுருக்கோம்லங்க, தனி மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, உப்பு, மஞ்சத்தூள், அந்த மீல் மேக்கரில் எந்த டேஸ்ட்டும் இருக்காது, அது சப்புன்னு தானே இருக்கும். அதுக்காக அதில் கொஞ்சம் மசாலா போட்டு அதை நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுட்டோம்னா இந்த மசாலாவோட கொதித்து அது கொஞ்சம் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டோம்னா. அப்புறம் இது நல்லா அந்த குழம்பு நல்லா கொதித்து வந்தோன்னா நம்ம ஏற்கனவே இந்த சார்ட் அவுட் பண்ணி வச்சுருந்ததை இதில் போட்டுடலாங்க. போட்டோன்னா குழம்பு நல்லா கொதிச்சோன்னா கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். இது குருமான்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்லலாம். சப்பாத்திக்கு இது நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. சாதத்துக்குமே நல்லா தான் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் கொதிக்க வேணாங்க. நம்ம அந்த உடச்ச கடலை, முந்திரி பருப்புலாம் போட்டதுனால சீக்கிரம் அது கெட்டியாயிரும். கொஞ்சம் நேரம் கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஏற்கனவே நம்ம எல்லாமே வதக்குனனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்ங்க.